விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் ரிலீஸை ஒட்டி ரசிகர்கள் உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான சென்னை ரோஹிணி திரையரங்கில் இருந்து எமது செய்தியாளர் சிவகுமார் நேரலையில் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சிவகுமார், நீங்க களத்துல இருக்கீங்க. தற்போது விஜயின் நடிகர் அந்த கோட் திரைப்படமானது வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள், அதை தாண்டி உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ரசிகர்களின் மனநிலை, இதை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. காலை 9 மணிக்கு நடிகர் விஜய் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய கோட் திரைப்படமானது சென்னை ரோஹிணி தியேட்டரில் தற்போது சற்று நேரத்தில் வெளியாகி திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தை காண்பதற்காக இந்த சென்னையை சேர்ந்த ரசிகர்கள் பட்டாளமாக கூடி மிகுந்த ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்தி வர்றாங்க. குறிப்பாக இந்த கோட் திரைப்படமானது உலகம் முழுவதும் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறப்பு காட்சிகள் காலை 9 மணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த திரைப்படத்தில் இந்த திரையரங்கில் 9 மணிக்கு கோட் திரைப்படத்திற்கான முதல் காட்சியானது திரையிடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இங்கே ரசிகர்கள் ஏராளமானோர் ஒன்று கூடி இந்த படத்தை காண்ப ரசிகர்கள் ஒன்று கூடி தொடர்ந்து அவர் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி வருவாங்க. நீங்களே பார்க்கும்போது இங்கே ஏகப்பட்ட ரசிகர்கள் கூடியிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் திரைப்படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆவலில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த படத்தை காண்பிருக்காங்க. இந்த ரோஹிணி தியேட்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹீரோஸோட திரைப்படம் இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த தேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறோம். இது ஒரு திருவிழா மாதிரியே செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்லலாம். ஆனால் அந்த வகையில் எப்படியாவது இந்த ரோஹிணி தேட்டரில் இந்த படத்தை பார்த்துருக்கோம். காலையில் வந்து ரசிகர்கள் அவங்க நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே தொடர்ந்து இந்த உற்சாகத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த ரோஹிணி தேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த செலிப்ரேஷனில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன ப்ராசஸ் இருக்குது. அதாவது போலீஸ் பாதுகாப்பானது மிகுந்த போடப்பட்டிருக்கு. பட்டாசு வெடித்து எப்பவுமே கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த தடவை பட்டாசுலாம் வெடிக்க வேண்டாம், ஒரு அமைதியான முறையில் இந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கொண்டாட்டமானது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ரசிகர்கள் வந்து விஜயோட கட்சி உற்சாகமாக ஆடியும் பாடியும் கொண்டாடி போகிறாங்க. மேலதாளங்கள் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. சரியாக 9 மணிக்கு மேலதாளங்கள் காலை 4 மணிக்கு மற்ற துவங்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் காலை 9 மணி அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய உற்சாக கொண்டாட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிற்கவே இடம் இல்லை. இங்கே வந்து நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான செலிப்ரேஷனில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பக்கத்தில் ஒரு ரசிகர் இருக்காங்க. சார் வணக்கம் சார். நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷோக்காக. இல்லை ரோஹிணினா வந்து இது தளபதியோட கோட்டைன்ற மாதிரி இருக்கும். இல்லை சென்னை ஃபுல்லாக ரோஹிணினா இல்லை பெரிய ஃபேமஸான தேட்டர்ன்றதுனால இங்கே வந்திருக்கேன் பெங்களூர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஷோக்காக. முதல் தடவை இந்த கோட்டை விபி கூட இணைஞ்சு பண்ணுறாரு. தளபதி படம்னாலே சூப்பராக இருக்கும். அது வெங்கட் பிரபு நல்லா பண்ணுவார். அது தளபதி ஆல்வேஸ் மாஸ் தான். அதனால எப்பயுமே தளபதி படம் நல்லா இருக்கும், நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். போய் பார்த்துட்டு எல்லா ரிவ்யூ சொல்கிறோம், நல்லா இருக்காங்க. பெங்களூரில் இந்த மாதிரியான செலிப்ரேஷன் இருக்குமா? தமிழ்நாட்டில் செலிப்ரேஷன்லாம் இருக்கான இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. இங்கே தான் நம்ம சென்னைனா நம்ம தளபதி தான், இந்தியா ஃபுல்லாக தளபதி தான். இருந்தாலும் நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக பண்ணுன்றதுனால இப்போ இங்கே வந்துடுவோம். அவ்வளோதான். எல்லா படமும் இங்கே தான் ரோஹிணியில் தான் பார்ப்பேன். லியோ, வாரிசு எல்லா படமும் இங்கே தான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த படமும் இங்கே தான் பார்க்குறேன். விபியோட இணைஞ்சு பண்ணுறப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஏராளமாக இருக்குது. நிறைய பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெங்கட் பிரபு சொல்லவே தேவையில்லை, எப்படி எடுப்பார் எல்லா படம் தெரியும் நம்மளுக்கு. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் அஜித் குமார்லாம் வரான்னு வேறு சொல்லியிருக்காங்க. நிறைய கேமியோ ரோல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படத்தை போய் பார்த்துட்டு வந்து எப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரியான மனநிலையில் தான் இந்த ரசிகர்கள் வந்து தற்போது இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கூட ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஆவலில் இருக்காங்க. நீங்களே அந்த பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்றது பார்த்துருப்பீங்க. இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 காட்சிகளுக்கு பர்மிஷன் வழங்கியிருக்கு. காலை 9 மணிக்கு முதல் காட்சி தொடங்கும். இரவு 2 மணிக்குள்ளே அனைத்து 5 காட்சிகளும் போடப்படும் அப்படின்ற ஒரு வரமுறையெல்லாம் வகுக்கப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பாதுகாப்பான முறையில் இந்த படமானது வெளியிடப்படுகிறது. ரசிகர்கள் கூடி அவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருக்காங்க.
சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் இருந்து உங்களுடைய கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவகுமார்.